ஜல்லிக்கட்டு 2006ஆம் ஆண்டில் பல்வேறு சோதனைகளை சந்தித்துள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் ஆகியவை அவ்வப்போது வழங்கிய பல்வேறு இடைக்கால உத்தரவுகளின்படியே ஜல்லிக்கட்டு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு தனது 11/7/2011 நாளிட்ட அறிவிக்கையில் காட்சிப்படுத்த தடை செய்யப்படும் விலங்குகள் பட்டியலில் காளையையும் சேர்த்து அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டது. உச்சநீதிமன்றம் மத்திய அரசால் 11/7/2011 அன்று வெளியிடப்பட்ட அந்த அறிவிக்கை மற்றும் பிராணிகள் வதை தடுப்புச் சட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 7/5/2014 அன்று இறுதி உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடத்தவும் மகாராஷ்டிராவில் காளை மாட்டு பந்தயத்தை நடத்தவும் முழுமையான தடை பிறப்பிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நெறிமுறை சட்டம் 2009 இந்திய விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்திற்கு முரணாக அமைந்துள்ளதால் இது மத்திய சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகம் 7/1/2016 அன்று ஒரு அறிவிக்கையை வெளியிட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்கு வழி செய்தது. ஆனால் பல அமைப்புகள் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து தடை உத்தரவை பெற்றுவிட்டன. இந்த வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் முடித்துவிட்டது. ஆனால் இறுதி தீர்ப்பு இன்னமும் வழங்கப்படவில்லை. எனவே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நான் வலியுறுத்தி வந்தேன். அதற்கு முன்பாகவே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உரிய அவசர சட்டத்தினை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று பல முறை மத்திய அரசையும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேரிலையும் கடிதம் வாயிலாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்த இயலாத சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை, ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்போர் சங்கம், மாடுபிடி வீரர்கள் சங்கம் போன்ற சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் சில அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் 12/1/2017 முதல் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 16/1/2017 அன்று மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 700 பேர் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி வாடிவாசல் அருகில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் கேட்டுக்கொண்டும் அவர்கள் கலைந்து போகாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சுமார் 227 பேர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் காவல்துறையினர் அவர்களை 17/1/2017 அன்று கைது செய்தனர். இதனை அடுத்து பொதுமக்கள் சுமார் 3500 பேர் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே கூடி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்குமாறு கோரினர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரை, கோயம்புத்தூர், மதுரை மாநகர், திருச்சி, திருநெல்வேலி போன்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கூடினர். இதனை அடுத்து காவல்துறையினர் அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுவித்தனர். விடுவிக்கப்பட்டவர் கலைந்து செல்ல மறுத்து காவல்துறையினரின் தலையீட்டின் பேரில் பின்னர் அவர்கள் கலைந்து சென்று வாடிவாசல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மீண்டும் சேர்ந்து கொண்டனர். அன்று சென்னை மெரினா கடற்கரை, சேலம், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி போன்ற ஊர்களில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள கோரி ஆங்காங்கு தொடர் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னையில் காவல்துறை உயரதிகாரிகள் மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களுடன் பேசி அவர்களின் பிரதிநிதிகள் சுமார் 15 பேரை இது குறித்து அரசுடன் பேச சம்மதிக்க வைத்தனர். எனது உத்தரவின் பேரில் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார், பள்ளிக்கல்வி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு கே பாண்டியராஜன் ஆகியோர்
18/1/2017 அன்று அதிகாலை 2 மணிக்கு போராட்டக்காரர்களின் பிரதிநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அமைச்சர்கள் ஜல்லிக்கட்டு தடை நீக்குவதற்கு தமிழக அரசு மேற்கொண்டு வந்த நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். பிரதிநிதிகள் அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து பொதுமக்கள், போராட்டக்காரர்கள் அனைவரும் அறியும்படி அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். 18/1/2017 அன்று நான் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் சட்ட ரீதியான தீர்வு காண அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கி 19/1/2017 அன்று காலை புதுடெல்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்திட அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டுமென வலியுறுத்த உள்ளேன் என்பதையும் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் தங்கள் போராட்டங்களை விலக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டேன். நான் புதுடெல்லி செல்வதற்கு முன் எனது வீட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களின் பிரதிநிதிகளை சந்தித்து இது பற்றி விளக்கமாக எடுத்து கூறினேன். 19/1/2017 அன்று மதுரை மாநகர் வைகை ஆற்று பாலத்தில் சுமார் 1000 பேர் நாகர்கோயிலில் இருந்து மங்களூர் செல்லும் விரைவு ரயில் வண்டியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று காரைக்கால் பெங்களூர் விரைவு ரயில் வண்டியை சேலம் நகரில் சுமார் 500 பேர் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மதுரை ரயில்வே சந்திப்பில் பயணிகள் ரயில் ஒன்றையும் பின்னர் காரைக்குடி ரயில் நிலையத்தில் குருவாயூர் விரைவு ரயில் வண்டியையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மறித்தனர். காவல்துறையினர் தலையிற்றும் அவர்கள் ரயில் வண்டிகளை செல்ல விடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த மறியல் போராட்டங்களினால் சென்னைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாநிலத்தின் பல இடங்களில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், சாலை மறியல், ரயில் மறியல், ஊர்வலம், மனித சங்கிலி போன்ற போராட்டங்களை தொடர்ந்து ஈடுபட்டனர். இப்போராட்டங்களின் போது காவல்துறையினர் பொது அமைதிக்கு எவ்வித குந்தகமும் ஏற்படாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தனர். குறிப்பாக சென்னையில் ஆயிரக்கணக்கானோர் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்ற போதும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் காவல்துறையினர் பார்த்து கொண்டனர். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை 19/1/2017 அன்று புதுடெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்திட ஏதுவாக அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டுமென நான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டேன். எனது கருத்துக்களை பரிவுடன் கேட்டுக்கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக தெரிவித்தார்கள். மேலும் மத்திய அரசின் அறிவிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்படாததை சுட்டிக்காட்டிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக எடுத்திடும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தினை அளித்தார்கள். எனவே நான் புதுடெல்லியிலே தங்கியிருந்து மத்திய அரசின் விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்தில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொண்டு அதன் மூலம் ஜல்லிக்கட்டு நடத்திட இயலுமா என்பது பற்றி சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகளுடன் விவாதித்தேன். அதன் அடிப்படையில் மத்திய அரசின் விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்திற்கு மாநில திருத்தம் ஒன்றை கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டு வரைவு சட்ட திருத்தம் புதுடெல்லியிலேயே தயார் செய்யப்பட்டது. இதை அவசர சட்டமாக பிறப்பிக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த அவசர சட்டத்திற்கு மத்திய அரசின் பரிந்துரை பெறப்பட்டு மேதகு இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட வேண்டும் என்பதால் அதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த அவசர சட்டத்தை அதிகாரிகள் மூலம் 20/1/2017 அன்று மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துவிட்டு நான் சென்னை திரும்பினேன். இந்த அவசர சட்டத்திற்கு மேதகு இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அன்று இரவே பெறப்பட்டது. 20/1/2017 அன்று புதுடெல்லியிலும் சென்னை விமான நிலையத்திலும் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது தமிழக அரசால் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட உள்ளதை பற்றி நான் தெளிவாக எடுத்து கூறினேன். அன்று மாலை மதுரை மாநகரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் சுமார் 200 பேர் மதுரை விமான நிலையத்திற்குள் சென்று விமான போக்குவரத்தை தடை செய்யும் நோக்குடன் விமான நிலையத்திற்குள் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவலறிந்த காவல்துறையினர் உடனடியாக அங்கு சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அமைதியாக கலைந்து போகச் செய்து விமான நிலையம் அருகில் தேவையான ஏற்பாடுகளை பலப்படுத்தினர். மேதகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர்
மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களின் ஒப்புதல் பெற்று விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்திற்கான தமிழ்நாடு திருத்தச் சட்டம் 21/1/2017 அன்று சட்டமாக்கப்பட்டது. எனவே அடுத்த நாளே, அதாவது 22/1/2017 அன்று ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் மற்றும் சில இடங்களில் நடைபெறும் என தெரிவித்து அறிக்கை ஒன்றை நான் வெளியிட்டேன். 21/1/2017 அன்று ஊடகங்களுக்கு நான் பேட்டியளித்த போது 23/1/2017 அன்று துவங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவசர சட்டத்திற்கு மாற்றான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்படும் என்பதை எடுத்து கூறினேன். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி மாநிலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டுமெனவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டுமெனவும் அதுவரையில் தங்கள் போராட்டம் தொடரும் எனவும் அறிவித்து மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் காத்திருப்பு போராட்டம் உள்பட பல்வேறு போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டனர். சென்னை மெரினா கடற்கரை மற்றும் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தவர்களிடையே பல்வேறு அமைப்பினர் மற்றும் சமூக விரோதிகள் ஊடுருவி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கில் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவ மாணவியர், இளைஞர்கள், தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களை தூண்டிவிட்டதோடு அவ்வமைப்பினர் பொது இடங்களில் மிகவும் ஆட்சேபகரமாக பேசி வந்தனர். இப்போராட்டங்கள் காரணமாக அப்பகுதிகளில் போக்குவரத்து முழுவதும் பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் அன்றாட அலுவலுக்கு இடையூறு ஏற்பட்டது. குறிப்பாக சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் 26/1/2017 வரை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு குடியரசு தினத்தன்று கருப்பு கொடி காட்டுதல், குடியரசு தின விழாவை சீர்குலைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட திட்டமிட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டுமென கோரி வந்தவர்கள் தமிழக அவசர சட்டம் பிறப்பித்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை விலக்கிய பின்னரும் நிரந்தர சட்டம் பிறப்பிக்க வேண்டுமென்றும் காவேரி நதிநீர் விவகாரம், முல்லை பெரியாறு பிரச்சனை, பன்னாட்டு வர்த்தகங்கள் மீதான தடை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதிலும் ஒரு பிரிவினர் தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து பிரித்து தனி தமிழ்நாடாக அறிவிக்க வேண்டுமென்றும் இந்திய குடியரசு தினத்தை கருப்பு தினமாக அறிவிக்க வேண்டுமென்றும் கோரினர். போராட்டத்தின் போது ஒசாமா பின் லாடன் படம் வைத்திருந்தவர்கள் இந்திய குடியரசு தினத்தை நிராகரிக்கிறோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை வைத்திருந்தனர் என்பதற்கான புகைப்பட ஆதாரத்தினையும் நான் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவரிடம், இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பேனர் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு போர்டு, சற்று முன் OPS மரணம், இதுவரை 22/1/2017 அன்று இப்போராட்டத்தை முன்னின்று நடத்தி வந்தவர்களில் ஒருவரான ஹிப்ஹாப் தமிழா என்கிற ஆதி தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட காணொளி பதிவில் இப்போராட்டத்தை தேச விரோதிகளும் விசமிகளும் சமூக விரோதிகளும் கையெழுத்து கொண்டு விரும்பத்தகாத கோரிக்கைகளை முன்வைப்பதாகவும் தேசிய கொடியை எரிப்பதாகவும் போராட்டத்தை திசை திருப்புவதாகவும் தெரிவித்ததோடு மாணவர்களும் இளைஞர்களும் தங்கள் போராட்டத்தில் வெற்றி பெற்றுவிட்டதாகவும் எனவே போராட்டத்தை கைவிடுமாறு கூறியிருந்தார். மேலும் அன்று மாலை ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் திரு ராஜசேகரன், ஜல்லிக்கட்டு ஆர்வலர் கார்த்திகேய சிவசேனாதிபதி, பெரியவர் அம்பலத்து அரசர், ராஜேஷ், ஹிப்ஹாப் தமிழா என்கிற ஆதி ஆகியோர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில், இவர்கள்தான் இந்த போராட்டத்திற்கு 10 ஆண்டு காலமாக போராடி இந்த போராட்டம் முதலில் ஆரம்பித்தவர்கள் 2006 இப்பொழுது நடைபெற போராட்டத்திலும் இவர்தான் அடிப்படை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகியோர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் வெற்றி பெற்றது என்றும் அனைவரும் போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்ட பின்னரும் போராட்டம் தொடர்ந்து நடந்து வந்தது. போராட்டத்தில் பல்வேறு தேச விரோத அமைப்புகளை சார்ந்தவர்கள்
விசமிகள், சமூக விரோதிகள் ஊடுருவி அமைதியாக நடைபெற்று வந்த போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபடவிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் 23/1/2017 அன்று காலை முதல் காவல்துறையினர் சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தவரிடம் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறையினர் மெரினா கடற்கரை நோக்கி வரும் அனைத்து சாலைகளிலும் தடுப்புகளை ஏற்படுத்தி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் எவரும் மெரினா நோக்கி வராமல் தடுத்து மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை கலைந்து செல்லுமாறு நேரடியாகவும் ஊடகங்கள் மற்றும் ஒலிபெருக்கி மூலமாகவும் கேட்டுக்கொண்டதை அடுத்து சுமார் 10,000 பேர் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு விட்டதாக அறிவித்து அமைதியான முறையில் கலைந்து சென்றனர். எனினும் சுமார் 2,000 பேர் மட்டும் தங்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சட்டவிரோத கும்பல் ஒன்று ஐஸ் ஹவுஸ், பெசன்ட் சாலை மற்றும் அவ்வை சண்முகம் சாலைகளில் காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகளை மீறி காவல்துறையினை தள்ளிக்கொண்டு கடற்கரை பகுதிக்கு செல்ல முற்பட்ட போது ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசு சந்தித்த சவால்கள், மாணவர்கள் நடத்திய போராட்டம், அதன் பிறகு கொண்டுவரப்பட்ட சட்டம், இறுதியாக போராட்டம் வன்முறையில் முடிந்தது ஆகியவற்றை விளக்கி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் உரையாற்றினார். இது குறித்த செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்தை சரி செய்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக அறிவித்த பிறகும் ஒரு கும்பல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டதுமின்றி காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். அவர்களை காவல்துறையினர் குறைந்தபட்ச பலத்தை உபயோகப்படுத்தி கலைந்து போகச் செய்தனர். கோயம்புத்தூர் மாநகரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்று காந்திபுரம் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் அவர்களை கலைந்து போகச் செய்தனர். ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் காரணமாக சென்னைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில்கள் வழக்கம் போல இயங்க துவங்கின. சென்னை நீங்களாக பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கல்வீழ்ச்சி சம்பவங்களில் 27 காவல் ஆளுநர்களும் 4 அரசு பேருந்து பணியாளர்களும் 19 போராட்டக்காரர்களும் காயமடைந்தனர். மேலும் 7 காவல் வாகனங்கள், அரசு பேருந்துகள் உட்பட 50 அரசு வாகனங்கள், 2 தனியார் வாகனங்கள் ஆகியன சேதப்படுத்தப்பட்டன. இது தொடர்பாக 146 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் மெரினா கடற்கரையில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் 250 நபர்களிடமும் 24/1/2017 அன்று காலை காவல்துறையினர் அவர்களை அமைதியாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் சிறிது சிறிதாக கலைந்து அன்று மாலை அனைவரும் கலைந்து சென்றனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போன்றோரால் நடத்தப்பட்டு வந்த போராட்டத்தின் இடையே தேச விரோத, சமூக விரோத, தீவிரவாத சக்திகள் ஊடுருவினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல விடாமல் அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எதிராகவும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து விளைவிக்கும் வகையில் பல இடங்களில் அச்சக்திகள் வன்முறையில் ஈடுபட்டு காவல்துறையினரை தாக்கியும் காவல் நிலையங்கள், காவல் வாகனங்களுக்கு தீ வைத்தும் சேதம் விளைவித்தும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய போதும் காவல்துறையினர் மிகுந்த கட்டுப்பாடுடன் துப்பாக்கி சூடு, தடியடி போன்ற பலப்பிரயோகம் போன்றவற்றில் ஈடுபடாமல் குறைந்தபட்ச பலத்தை மட்டுமே உபயோகித்து பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் ஏற்படாமல் அச்சக்திகளை கலைந்து சட்டம் ஒழுங்கை பராமரித்தனர் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜல்லிக்கட்டு நடைபெற சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்ட மகிழ்ச்சியை இதற்கு பங்களித்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் அனுபவிக்க முடியாதபடி, அந்த மகிழ்ச்சியான சம்பவத்தை அனுபவிக்க முடியாதபடி சமூக விரோதிகள் செய்துவிட்டனர். சென்னையில் நடந்த வன்முறை சம்பவங்களின் போது சட்டவிரோதமாக செயல்பட்ட சமூக விரோத கும்பல்களை கலைக்கும் போது காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் சுற்றம் சுமத்தி வருகின்றன. இது தொடர்பாக சில காணொளி பதிவுகள் பல்வேறு ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டன. இது குறித்து முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு
குற்றச்சாட்டுகள் உண்மையெனில் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நடந்தவற்றை விளக்கி சட்டப்பேரவையில் உரையாற்றினார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அதனை பார்த்தோம்.